என்னுடைய அன்பு மனைவி எவ்வாறு இருக்கிறார்? தங்களுக்கு ஒரு நல்ல திருநங்கை மருத்துவர் கிடைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கை துணைவி மிகவும் நாசுக்கானவர். இவளை நன்றாக பார்த்துக்கொள், புரிகிறதா? நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் ஹுசூர். நீங்கள் குறை கூறும் வண்ணம் நடந்து கொள்ள மாட்டேன். அல்லா, ஏன் அப்படி பார்க்கிறீர்கள் ஹுசூர்? என்னுடைய கண்மை அழிந்து விட்டதா அல்லது அலங்காரம் கலைந்து விட்டதா? என்ன ஆயிற்று? ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள்? உன்னுடைய பெயர் என்ன? திலாவர் கான் ஹுசூர். ஓ, திலாவர் கான். திலாவர், உனது முகம் எனக்கு ஒருவரை ஞாபகப்படுத்துகிறது. ஆகையால் தான் என் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அச்சல் அவனைப் போலவே நீ இருக்கின்றாய். அவன் ஒரு ஒப்பற்ற ராஜபுத்திர வீரன். ஒருவேளை அவன் உன்னை பார்த்தால், அவனைப் போலவே இருக்கும் உன்னை பார்த்தால், உடனே உனது தலையை வெட்டி விடுவான். விந்தையாக உள்ளது. ஒரு ராஜபுத்திர மாவீரனும் ஒரு திருநங்கையும் ஒரே மாதிரியாக இருப்பதும். ஓ பக்ஷி, என்னுடைய பக்ஷி. எல்லாம் அம்மனின் அருள். இவன் என்னை கண்டுபிடிக்கவில்லை. உங்களுடைய தந்தையார் அவர்கள் ஹுமாயூன் பாஷாவிற்கு மிகவும் விசுவாசமாக இருந்த விஷயத்தை நீங்கள் அறிவீர்களா? உங்கள் தந்தையார் உங்களை எனது அண்ணன் ஹுமாயூனிடம் ஒப்படைத்து விட்டார். நீங்கள் மிகவும் சிறியவராக இருந்தீர்கள். அவ்வளவு சின்னஞ்சிறிய ஒரு குழந்தை பெற்றோரை விட்டு எவ்வாறு பிரிந்திருப்பாள் என்று நாங்கள் அனைவருமே கவலைப்படுவோம். தனிமையில் வாடுவாளே என்று வருந்தினோம். ஆனால் இன்று தங்களை பார்க்கும்போது ருக்கையா, நீங்கள் மிகவும் வலிமை அடைந்திருக்கிறீர்கள். தங்களைப் போன்ற மன வலிமை படைத்த ஒரு பெண்ணை இதுவரை நான் கண்டதில்லை. ஹுமாயூன் அவர்களின் சரித்திரத்தில் உங்களது பெயரையும் எழுதுகிறேன். அதற்காகத்தான் உங்களை அழைத்தேன். நீங்கள் இங்கு வந்த பொழுது ஜலால் உங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தங்களை கண்ட நொடியே தாங்கள்தான் அவருக்கு ஏற்றவர் என்று அவர் நினைத்திருக்கிறார். ஆகையால் தான் உங்கள் கைகளை பற்றி கொண்டு பொருட்களை காண்பிப்பதற்காக உங்களை அழைத்து சென்றார். நீங்கள் அறையை விட்டு வெளியே வந்தவுடன் சின்ன சின்ன பொருட்களால் செய்யப்பட்ட கிரீடத்தை உங்கள் தலையில் பார்த்தேன். முகலாய சாம்ராஜ்யத்தின் பேகம் வந்து கொண்டிருக்கிறார் என்று அவர் அப்போது கூறினார். நீ எதற்கு இங்க வந்தாய்? என்ன வேலையாக வந்தாய்? ஷெஹன்ஷா தங்களுக்கான ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். ஷெஹன்ஷா செய்தி அனுப்பியிருக்கிறாரா? என்ன செய்தி அது? ஷெஹன்ஷா என்னிடம் தெரிவித்த செய்தி என்னவென்றால், இன்றைய இரவு பொழுதை அவர் தங்களோடு கழிக்கப் போகிறாராம். ஆகட்டும், வந்த வேலை முடிந்து விட்டதல்லவா, எதற்கு நிற்கிறாய்? செல்லிங்கிருந்து. இப்பொழுதுதான் ஜலாலை பற்றி பேசினோம், அதற்குள் அவரது செய்தி வந்துவிட்டது. ருக்கையா, நீங்கள் தான் எப்பொழுதும் அவருக்கு ஏற்ற துணையானவர். தங்களுக்கு ஒப்பற்ற இடம் உள்ளது. உங்கள் இருவரையும் சேர்த்து பார்க்கும் பொழுது எங்களது மகிழ்ச்சியை வார்த்தைகளால் கூற முடியாது. மிக்க நன்றி. ஹுதாஃபிஸ். குதாஃபிஸ். ஆதாப் அம்மா. நன்றாக இரம்மா. இப்பொழுது எப்படி இருக்கிறாய் பஷிபானு? நன்றாக இருக்கிறேன். திலாவர் கான் என்னை மிகவும் நன்கு பார்த்துக் கொள்கிறார்.
பக்ஷிபானு, நீங்கள் நலம்தானே? ஏதாவது தேவைப்பட்டால் என்னிடம் கூறுங்கள். எச்சரிக்கை! பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மால்வாதை பற்றிய தகவல்? ஷெஹின்ஷா, நமக்கு கிடைத்த செய்தியின்படி பார்த்தால் பாஜ் பகதூரை நாம் முழுமையாக வென்றுவிட்டோம். ஆகையால் விரைவிலேயே ஒன்று அவர் கைது செய்யப்படுவார், இல்லை என்றால் கொல்லப்பட்டு விடுவார். மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. பாஜ் பகதூருக்கு ராணா பிரதாப் உதவி செய்கிறார் என்று. அதனால் அவர் மீதும் ஒரு கண் வையுங்கள். உத்தரவு ஹுசூர். சுஜாமலை பற்றிய செய்தி? ஷெஹன்ஷா, நமக்கு கிடைத்த தகவலின்படி சுஜாமலை பதாவரில் பார்த்தார்களாம். ஆனால் ஒன்று உசூர், நமது சேனைகள் அவனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவன் அகப்பட்டு விடுவான். நானும் அதைத்தான் விரும்புகின்றேன். அவன் விரைவிலேயே என் முன் இருக்க வேண்டும். அட்கா அவர்களே. உத்தரவு ஹுசூர். உயிரோடவோ அல்லது பிணமாகவோ. எவ்வாறு இங்கு தீ பிடித்தது? யார் அங்கே இருக்கிறீர்கள்? அத்தை அவர்களை தீ பிடிக்கவில்லை, நான் உக்கா பிடித்துக் கொண்டிருந்தேன். நில்லுங்கள்! என் மருமகளின் அறையில் யாரோ ஒரு ஆண் நுழைந்திருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு தைரியம்? சென்று தேடுங்கள், சீக்கிரமாகட்டும். அத்தை அவர்களே, நான் ஜாவிதா, உங்கள் மருமகள். என் கழுதையை போல் கத்துகிறாய். அத்தை அவர்களே, நான் காலையிலிருந்து உக்கா புகைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதிலிருந்து இப்படி ஆகிவிட்டது. ஹுக்காவா? நீ ஏன் உட்காவை குடித்தாய்? என்ன ஆயிற்று? நான் யார் என்பதை காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். இறுதியில் தீ பற்றி கொண்டது. இதற்கு காரணம் தாங்கள் தான். நீங்கள் என் பேச்சை கேட்டிருந்தால் அந்த புறத்தின் ஆட்சி இடது கைகளுக்கு வந்திருக்கும். இப்பொழுது ஜோதா பேகமும் அந்த பதவியை விட்டு விட்டார் அத்தை. நீங்கள் சரி என்று கூறியிருந்தால் அந்த புற பொறுப்பு என்னிடம் வந்திருக்கும். இங்கு பார் ஜாவிதா, அமைதியாக இரு. நான் உனக்கு ஒன்றை கூறவா? இங்கே பார், பதவி கிட்டுமா என்று கூற முடியாது. ஆனால் நீ இவ்வாறு முட்டாள்தனத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தால் உனக்கு மரண தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையை நானே நிறைவேற்றுவேன். முட்டாள் பெண்ணே, ஹுக்கா குடிக்கும் லட்சணமா இது? முட்டாளே! மிக்க நன்றி திலவர். உண்மையில் நீ பலசாலி. அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை. தாங்கள் தான் பூவை போல் மென்மையாக உள்ளீர்கள். எச்சரிக்கை! பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஆதாப் ஷெஹன்ஷா. நான் தர்பாரில் தான் ஷெஹன்ஷா. இங்கே உனது அண்ணன். எதற்காக நீ அமர்ந்து கொண்டே இருக்கிறாய்? சற்று ஓய்வெடுக்கலாம் அல்லவா? நான் ஓய்வெடுத்துக் கொண்டுதான் இருந்தேன். இப்போதுதான் எழுந்தேன். திலவர், நீயே கூறு. நான் ஓய்வெடுத்துக் கொண்டுதானே இருந்தேன். சித்தம் ஹுசூர். பேகம் சாய்பா உண்மையைத்தான் கூறுகிறார். இவள் என் தங்கை. இவளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். சிறு வயதிலிருந்தே இவள் பொய் கூறுவாள் என்ற விஷயமும் எனக்கு தெரியும். உனக்கு ஒரு விஷயத்தை நான் கூறவா? மருந்தை அருந்தாமல் இருக்க அதை மறைத்து வைப்பால், இல்லை தூக்கி எறிந்து விடுவாள். அவ்வாறு நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன அண்ணா, அது நான் சிறு வயதாக இருந்த பொழுது. இப்போது பெரியவளாகிவிட்டேன். இந்தாருங்கள் ஜோதா. இல்லை, நான் குடிக்க மாட்டேன். அட, நான் தான் வேண்டாம் என்கிறேனே, விட்டு விடுங்கள். இங்கே என்ன நடக்கிறது? பாருங்கள் அண்ணா, எனக்கு இந்த கஷாயம் வேண்டாம் என்று கூறுகிறேன். இருந்தும் என்னை குடிக்க சொல்லி இவர் கட்டாயப்படுத்துகிறார். 3 வேளையும் இந்த கஷாயத்தை குடிக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறினார். இவ்வாறு கூறினால் எப்படி? மருத்துவர் கூறிவிட்டால் நீ அதை பருகத்தான் வேண்டும்.
அண்ணா, இங்கு வாருங்கள், அமருங்கள். அது என்னவென்றால் வைத்தியருக்கு என்னை பிடிக்கவில்லை. அதனால்தான் விஷம் போன்ற இந்த கஷாயத்தை, மிகவும் கசப்பாக இருக்கும் இதை நான் அருந்த மாட்டேன். எனது கைகளால் நான் தருகிறேன். எங்கே வாயை தர? சரி, ஒருவேளை இது கசப்பாக இருக்கும் என்று நினைத்தால் நீ இதை பருக வேண்டாம், நான் பருகுகிறேன். இருங்கள் அண்ணா, எனக்காக இந்த கசப்பான கஷாயத்தை நீங்கள் அருந்த வேண்டாம். நீ விரைவாக குணமாக வேண்டும், அப்போதுதான் என்னுடன் சேர்ந்து பயிற்சி செய்ய முடியும். தாங்கள் கூறுவதற்காகத்தான் நான் இதை பருகுகிறேன், சரியா? உனது புதிய சேவகியா? ஆமாம், ருக்கையா அண்ணி என்னை கவனித்துக் கொள்ளுமாறு இவரை அனுப்பி வைத்தார். ருக்கையா தனது வேலைகளை சிறப்பாகத்தான் செய்வார். என் தங்கையை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும், எந்த புகார்களும் வரக்கூடாது. உத்தரவு ஹுசூர். பக்ஷி பானு, வணக்கம் ஷேன்ஷா. தாங்கள் இங்கிருப்பது எனக்கு தெரியாது. நான் பிறகு வருகிறேன். பரவாயில்லை, தாங்கள் வரலாம். நான் சென்று வருகிறேன். நான் உங்களுக்காக இதை எடுத்து வந்திருக்கிறேன். இதை கர்ப்பிணி பெண்கள் பூசிக்கொண்டால் கை கால் மூட்டுகளில் வலி இருக்காது. உங்களுக்கு தூக்கமும் நன்றாக வரும். மிக்க நன்றி அண்ணி, நான் தங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். திலவர், அண்ணியிடமிருந்து அந்த விழுதை வாங்கிக்கொள். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் பிறகு வருகிறேன். ஆதாப். ஜோதாவே என்னை கண்டுபிடிக்கவில்லை என்றால் யாராலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. விரைவாக வேலை முடியட்டும். அறை பளிச்சென்று இருக்க வேண்டும். அறையை பூக்களால் அலங்கரியுங்கள். வெகு நாட்களுக்கு பிறகு ஷெஹன்ஷா என்னுடைய அறைக்கு வரப்போகிறார். இதில் எந்த குறைபாடும் வரக்கூடாது. இந்த மகிழ்ச்சியான இரவு எத்தனை நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறது. அனைத்துமே முன்பு போல் மாறிவிட்டது. அந்த புறமும் என் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிட்டது. அதோடு ஜலாலும். இப்பொழுது ஜோதாவும் மற்ற வேகங்களைப் போல் அலங்கார பொருளாக மாறிவிட்டார். தாங்களே வந்துவிட்டீர்களா? இப்பொழுதுதான் நான் உங்களை பற்றி நினைத்தேன். என்னை இவ்வளவு நேசிப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை பேகம் ருக்கையா. மகாமங்க தாங்களா? நான் என்னவோ ஜலால் என்று நினைத்தீர்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஏன் இருக்காது? இன்று இரவு ஜலால் உங்களோடு இருக்க போகிறார் அல்லவா? இந்த அந்தப்புறம் இருக்கிறதே வேடிக்கையான ஒரு இடம். இங்கு செய்தி காற்றை விட வேகமாக பரவிவிடும். அதென்னவோ உண்மைதான். ஷெஹன்ஷாவிற்காக நீங்கள் செய்யும் ஏற்பாடுகளை பார்த்தாலே அது தெரிந்துவிடும். நான் ஷெஹன்ஷாவுக்காக தனிப்பட்ட ஏற்பாடு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்றுமே எனக்காக இருந்தார், இருக்கிறார், எப்பொழுதும் இருப்பார். ஆமீன். ஆனால் பேகம் ருக்கையா, நீங்கள் யாரை உங்களுடையவர் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுடைய துன்பத்தை பற்றியும் வேதனையை பற்றியும் உங்களுக்கு தெரியாது. என்ன கூற வருகிறீர்கள்? என்ன விஷயம்? தர்பாரில் ஏதேனும் யாராலும் பிரச்சனையா? நீங்களோ ஷெஹன்ஷாவின் பால்ய சிநேகிதி, அவருடைய விசேஷ பேகம். எவ்வளவோ ஆண்டு காலமாக அவரை உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது பார்த்தால் அவரை புரிந்து கொள்ளாதது போல் தெரிகிறது. ஜலாலுக்கு ஆட்சியிலோ அல்லது அரசியலிலோ பிரச்சனை வரும் என்று எவ்வாறு நினைத்தீர்கள்? ஜலால் அதை பற்றி எப்பொழுதாவது கவலைப்பட்டிருக்கிறாரா? இல்லை பேகம் ருக்கையா. ஜலாலுடைய கவலைக்கு காரணம் வேறு ஏதோ
முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும். ஆனால் அதை என்னால் கூட யூகிக்க முடியவில்லை என்றுதான் கூறுவேன். ஒருவேளை இன்றிரவு என்னிடம் அதை கூறலாம் அல்லவா? பேகம் ருக்கையா, என்னை மன்னியுங்கள். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், தாங்கள் ஜலாலே வந்து இந்த விஷயத்தை கூறுவார் என்று காத்திருப்பதை விட நீங்களே தானாக முன் வந்து ஜலாலிடம் ஏன் கேட்கக்கூடாது? எனக்கு ஏன் இவ்வாறு தோன்றுகிறது என்று தெரியவில்லை. ஜலாலின் கவலைக்கு ஜோதாதான் காரணமாக இருப்பார் என்று. ஏனென்றால் கடந்த சில நாட்களாக ஜலாலும் ஜோதாவும் சரியாக பேசிக் கொள்வதில்லை. அவ்வாறுதான் நடக்கும். சிரிப்பதற்கு இதில் ஒன்றுமில்லை பேகம் ருக்கையா. நீங்கள் இப்போது ஜலாலின் கவலை என்னவென்று தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஷெஹன்ஷா காதலில் விழுந்து விட்டாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. தாங்கள் தான் எனது ஜலாலை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நான் கூறுகிறேன். ஜலாலிடம் இதயமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அதில் காதல் வரும்? அவ்வாறு நினைக்கிறீர்கள் என்றால் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் ஜலால் இப்பொழுதெல்லாம் இதயம் சொல்வதை மட்டும்தான் கேட்கிறார். உங்கள் நலனின் மீதும் நான் அக்கறை உள்ளவள். அதனால் தான் உங்களை எச்சரிக்க வந்தேன். இனிமேல் நீங்கள் என்ன செய்வதாக இருந்தாலும் உங்கள் நலனை ஆலோசித்து அதன் பிறகு செயல்படுங்கள். குதாஃபிஸ். இன்றும் அவர் வருவார் என்று எனக்கு தோன்றவில்லை. என்னவாயிற்று உசூர்? யா அல்ல, கையை வெட்டி கொண்டீர்களா? யா குதா, ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிமை கூறுவதை தவறாக எண்ண வேண்டாம். தாங்கள் இருக்கும் நிலைமையில் இந்த வெற்றிலையும் பார்க்கும் நல்லதல்ல. அது தங்களுக்கு உஷ்டத்தை உண்டாக்கும். அது தங்களுக்கும் தங்களுடைய குழந்தைக்கும் நல்லதல்ல. என்ன செய்வது திலாவர்? இதனால் தான் என் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கிறது. ஹாய், ஷெஹன்ஷாவுடைய தங்கைக்கு என்ன கஷ்டம்? அனைத்தும் உங்களிடம் இருக்கிறது. எவ்வளவு பாசம் வைத்திருக்கும் உங்கள் அண்ணன் ஷெரீஃபுதீன் அவர்கள். அவரும் உங்களை மிகவும் நேசிக்கிறார் அல்லவா? ஆமாம், ஷெரீஃபுதீன் என்னை மிகவும் நேசிக்கிறார். என்னை இங்கே தங்களை பார்த்துக் கொள்ள அனுப்பினார்கள். வீண் வம்பு எனக்கு எதற்கு? ஜோதாவின் ஓவியம்? இந்த ஜோதா பேகத்தின் ஓவியம் எதற்காக இங்கே இருக்கிறது உசூர்? இவர் மிகவும் அழகாக இருக்கிறார். ஜோதா அண்ணியின் ஓவியமா? அதுதான் நான் கொடுத்து விட்டேனே. பிறகு இது என்ன ஓவியம்? இங்கே பாருங்கள் உசூர், ஜோதா பேகத்தின் ஓவியம். அவர் மீண்டும் வரைய சொல்லியிருக்கிறார். அது ஷெரீஃபுதீன் எனது ஓவியத்தை தவசுமையை வரைய சொன்னார். அவர் மிகப்பெரிய ஓவியர். நாம் வர்ணிப்பது போலவே ஓவியத்தை தீட்டுபவர். ஆனால் ஷெரீஃபுதீன் வர்ணித்ததை கேட்டு அவர் ஜோதா அண்ணியின் ஓவியத்தை வரைந்து விட்டார். விந்தையாக உள்ளதல்லவா? தபஸ்மை மனதில் ஜோதாவின் ஓவியம் இருந்தது போலும். எதற்காக ஷெரீஃபுதீன் அவர்கள் ஜோதா பேகத்தை வர்ணிக்க வேண்டும்? சேவை செய்வதே உனது வேலை. ஷெஹன்ஷாவை போல் கேள்வி கேட்பதல்ல. அது வந்து உசூர். வாயை மூடு. இங்கிருந்து சென்று விடு. நான் ஜோதா பேகத்தை பற்றி பேச விரும்பவில்லை. மன்னித்து விடுங்கள் உசூர். நாளையே இந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு ஜோதா பேகத்திடம் கொடுத்து விடு. உத்தரவு உசூர். இங்கு ஏதோ குழப்பம் உள்ளது. ஷெரீஃபுதீன் எதற்காக ஜோதாவை பற்றி வர்ணிக்க வேண்டும்? ஜோதாவின் பெயரை கேட்டதும் பக்ஷிபானு எதற்காக கோவப்படுகிறாள்? ஆனால் ஜோதாவோ இவள் மீது அக்கறையுடன் இருக்கிறாள்.
எனக்கு தெரியும், ஷெஹன்ஷா மனதில் நினைப்பதை மட்டும்தான் செய்வார். சற்று தாங்களே யோசித்து பாருங்கள். நீங்களும் என்னோடு வர வேண்டும் என்று எண்ணுவீர்கள், அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வீர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் யாராவது நம் இருவருக்கு இடையில் வந்து விடுவார்கள். கூறுங்கள், அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஜோதா பேகம்? கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும். இது அந்தப்புறம். அனைத்து பேகங்களும் அவருக்கு சொந்தமானவர்கள். அனைவருக்கும் ஷெஹன்ஷா மீது உரிமை உள்ளது. அவர் வேறு ஒருவரோடு செல்லும் பொழுது எனக்கு ஏன் வருத்தமாக இருக்கிறது?